ஹலோ வணக்கம். இன்றைக்கி எங்கள் ஆற்றுலேயே ஒரு 15 செம்பருத்தி பூ பூத்திருந்தது, ஒத்த செம்பருத்தி. ஸோ அதை வச்சு ஒரு ஹெர்பல் ஷாம்பு தயாரிக்கலாம்னு முடிவு பண்ணேன். அந்த 15 செம்பருத்தியும் நல்லா அந்த பெட்டல்ஸ் மாத்திரம் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை ஒரு 1.5 டம்ளர் ஜலத்தை விட்டு தண்ணி விட்டு நல்லா கொதிக்கிற தண்ணியில் அதை போட்டு எடுத்துட்டேன். அது நல்லா சிம்லேயே வச்சு கொதிக்க விட்டேன். அதுக்கப்புறம் செம்பருத்தி இலையும் ஒரு 10-15 இலையை எடுத்து அதையும் நல்லா வாஷ் பண்ணி கட் பண்ணிவிட்டு அதில் சேர்த்துட்டேன். அப்புறம் பூந்தி கொட்டையை கொஞ்சம் வெந்நீரில் ஊற வச்சு அதில் அந்த கொட்டையில் உள்ளே இருக்கிறத எடுத்துகிட்டு அதையும் இதில் போட்டு கொதிக்க விட்டேன். எல்லாமே சிம்மில் வச்சு கொதிக்க விட்டேன். அப்புறம் எதாச்சும் முருங்கைக்கீரையும் அன்றைக்கி பறிச்சிருந்தனால அந்த முருங்கைக்கீரையும் அயன் சத்து சேரட்டும்னு சொல்லிட்டு அந்த முருங்கைக்கீரையை நல்லா வாஷ் பண்ணி அதில் விட்டேன். இது எல்லாமே சிம்மில் வச்சு ஒரு 10 15 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டு அப்புறம் ஒரு ஆலுவேரா ஒரு பீஸ் எடுத்து அதை நல்லா தோலை சீவி 7 முறை வாஷ் பண்ணிவிட்டு அதையும் கட் பண்ணி இதில் சேர்த்தேன். அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு அது ஒரு நல்லா ஆறின உடனே ஒரு வடிகட்டியை வச்சு வடிகட்டி எடுத்துக்கணும். அந்த வடிகட்டியை வச்சது நல்லா ஆறின உடனே அதையும் நல்லா மிக்சியில் இந்த தண்ணியை விட்டு அந்த மிக்சியில் நல்லா அரைச்சி எடுத்துட்டேன். இது ஒரு பேஸ்ட் மாதிரி வரும். இது அப்புறம் நல்லா வடிகட்டி துணியில் வச்சு வடிகட்டினா இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும். நான் இந்த ஜல்லடை மாதிரி இருக்கிறதுலே வச்சுட்டு அதை வடிகட்டி எடுத்துட்டேன். அது நல்லா வடிகட்டின அப்புறம் இதை ஒரு பாட்டிலில் வச்சிடலாம். நம்ம ஒரு 15 days வரைக்கும் வச்சுக்கலாம். இது நேச்சுரல் ஹெர்பல் ஷாம்பு. இதை வச்சு வாஷ் பண்ணிடலாம். முடி நல்லா ஷைனிங்காக இருக்கும். நான் ட்ரை பண்ணி பார்த்தேன், எனக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல்.